இறை குளம் வளர்ப்போம், இறை குளமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். நான் தந்தையிடம் செல்கிறேன், அங்கிருந்து உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு வேண்டியவை அனைத்தையும் செய்வார் என்று உறுதியளித்திருக்கின்ற இறைவன் தூய ஆவியை நமக்கு அருள்வார், அவர் நமக்கு துணையாய் இருப்பார் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே நமக்கு என்றும் துணையாளராக அன்னை மரியாளை கொடுத்திருக்கின்றார். நம்மோடு இருக்க, நம்முடைய இன்ப துன்பங்களிலே நமக்கு துணையாயிருக்க, நமக்கு உற்ற நண்பராக இருக்க, நம்முடைய மனதில் இருக்கின்ற ஏக்கங்களை பாரத்தை இறக்கி வைக்கின்ற, நம்முடைய வாழ்விலே புதுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அன்னையை நமக்கு நிரந்தரமாக கொடுத்திருக்கின்ற அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அந்த அன்னையினுடைய பாதத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். அவளை புகழ்வோம். அவருடைய பரிந்துரையிலே நம்முடைய மனதில் இருக்கின்ற அனைத்து ஏக்கங்களையும் இறைவன் நிறைவேற்ற உங்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியிலே இணைந்து ஜெபிக்கின்றேன். நாம் செய்த குற்றங்கள் தவறுகளை நினைத்து மனம் வருந்துவோம். செய்த தவறுகள், செய்ய தவறிய நன்மைகளை நினைத்து அதற்காக மனம் வருந்துவோம். இறைவனை தகுந்த முறையிலே நம்முடைய உள்ளத்தில் ஏற்போம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ற எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் பழைய மனிதனுக்கு உரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரம் தாரும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருசெயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சிரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளந்தெழச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமைச் சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றிவிடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமைச் சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்துச் சொன்னேன். நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீ. விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வே. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மனிதரை பத்தினா மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6:22 முதல். இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டுமே போனார்கள் அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வதற்கு அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே நீங்கள் நற்செய்தி வாசகத்தை தொடர்ந்து நீங்கள் பின்பற்றி வருவீர்களே ஆனால் இது என்ன நடக்கின்றது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இயேசு 5000 பேருக்கு உணவளித்த நிகழ்வு, அதற்கு பிறகு சீடர்கள் படகேறி அடுத்த இடத்திற்கு செல்லுகிறார்கள். ஆண்டவர் தனியாக ஜெபிக்க செல்லுகின்றார். ஜெபித்து விட்டு நடு சாமத்தில் அவர்களோடு கடல் மீது நடந்து வந்து அவர்களோடு மீண்டும் இணைகின்றார். அதுக்கு அடுத்தபடியாக இன்று நாம் வாசிக்க கேட்ட நிறைய அப்பங்களை, இந்த புதுமையை கண்ட நிறைய வயிறார உண்ட மக்கள் இயேசுவை மீண்டும் தேடி வருகின்றார்கள். ஆண்டவரை எதிர்கொண்டு அவர்களிடம் சொல்லுகின்ற வார்த்தைகள், வயிற்றை நிரப்புகின்ற உணவுக்காக உழைக்க வேண்டாம், வாழ்வதரும் உணவிற்காக உழையுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் சொல்வது, பின்பு தன்னையே அவர்களுக்கு உணவாக கொடுக்கின்றார். நிலை வாழ்வு தருகின்ற உணவு தன்னுடைய உடல் என்பதை நாம் அறிகிறோம். நிச்சயமாக நாம் அனைவருமே உணர்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். ஆனால் அதையே நாம் வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றோமா என்பது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறிதான். என்பார்ந்தவர்களே, The Wonders of the Holy Mass அப்படின்ற ஒரு சிறிய புத்தகம் இருக்கு, படித்திருக்கிறீர்களா? Wonders of Mass. கேட்டலினா என்ற பெண்மணிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பலியிலே என்ன நடக்கின்றது என்பதை ஒரு காட்சியாக வெளிப்படுத்துகிறார்.
நாம் அனைவரும் திருப்பலியிலே அமர்ந்து பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். பீடத்தை பார்க்கின்றோம். வெவ்வேறு வழிபாடுகள் நடக்கின்றன. இவைகளில் எல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கின்றவைகள் ஒரு சிலது. ஆனால் நம் கண்களுக்கு புலப்படாதவைகள் இன்னும் எவ்வளவு இருக்கின்றது என்பதை அந்த பெண்மணிக்கு, கேட்டிலினா என்ற பெண்மணிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தருகின்றார். அதில் நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் தேடி பாருங்கள், இன்டர்நெட்டிலும் இருக்கின்றது. அதை படித்த பிறகு அவருடைய அந்த அனுபவத்தை படித்த பிறகு எனக்கும் வித்தியாசமாக இருந்தது. அருட்தந்தையர்கள் தான் இருந்தாலும் அந்த அனுபவம், அவர்களுக்கு கிடைத்த ஆண்டவர் கொடுத்த அனுபவம் என்பது விசித்திரமாக இருந்தது. அதனால் தான் சொல்லுகிறேன், அது விசித்திரமாக இருந்தது. அதனால் நான் அதை ஆங்கிலத்தில் இருந்ததை மொழிபெயர்ப்பு செய்திருந்தேன். திருப்பலியின் வல்லமை என்ற ஒரு சிறிய புத்தகம், வாய்ப்பு கிடைத்தால் வாசித்து பாருங்கள். வருகை பாடல் முதல் இறுதி ஆசிர் வரை என்ன வித்தியாசமாக நடக்கின்றது என்பதெல்லாம் அவைகளிலே இருக்கு. உன்னதங்களிலே பாடுகின்ற பொழுது அல்லது வானவர் கீதம் பாடுகின்ற போது, தூயவர் தூயவர் பாடுகின்ற பொழுது இங்கே இருக்கின்ற இந்த சுவர் அனைத்தும் நீங்க பெற்று ஆயிரக்கணக்கான வானதூதர்கள் அங்கே படை சூழ இருப்பதை அவர்களால் பார்க்க முடியும். ஆயிரம் பேர் சேர்ந்து ஆண்டவரை புகழும் போது ஏற்படுகின்ற அந்த இசை இருக்கிறது. ஹெவன்லி மியூசிக்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கேட்டிருக்கோம், அந்த வார்த்தை தான் கேட்டிருக்கோம். ஆனால் அது என்ன என்பதை அப்போது அவர் உணர்வார். நீங்கள் அதை அனுபவமாக படிக்க உங்களை அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் வாழ்வு தரும் உணவை சொல்லுகின்றார். தன்னையே ஒரு வாழ்வாக நமக்கு அளித்திருக்கின்றார். 1950 அலெக்சாண்ட்ரினா என்ற பெண்மணி ஒரு 14 வயது நிறைந்த ஒரு இளம்பெண் வீட்டில் ஏற்படுகின்ற ஒரு சில நிகழ்வுகளாலே 2வது மாடியிலிருந்து குதிக்க நேரிட்டது. தன்னையை காத்து கொள்வதற்காக விழுந்தவர் கை கால் அனைத்தும் ஊனமாகி படுத்த படுக்கையாக கிடக்கின்றார். வீட்டில் இருக்கின்றவர்கள் அவரை 1 நாள் 2 நாள் 1 வாரம் 1 மாதம் 1 வருடம் என்று அவரை பாதுகாக்கின்றார்கள். பின்பு அவர்களும் சோர்வடைந்து அவர்கள் தங்களுடைய வேலைகளை பார்க்கின்றார்கள். இந்த பெண்மணியானவர் வேறு எந்த அசைவும் செய்ய முடியாமல் படுத்த படுக்கையாக தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார். என்ன செய்வது என்று புரியாமல் அழுது புலம்பி ஆண்டவரிடம் முறையிடுகின்றார். என்னை ஏன் இப்படி விட்டு விட்டீர்கள்? என்னை அப்பொழுது விழுந்தேன், அப்பொழுதே என்னை எடுத்து கொண்டிருக்கலாமா? இருந்திருந்தால் நன்றாக இருக்கும். என்னை ஏன் இப்படி தவிக்க விட்டீர்கள்? நான் தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கின்றேன் என்று அவர் ஆண்டவரிடம் புலம்ப, ஆண்டவர் பொருள் எழுப்பி அவர் சொன்னார், தனிமையில் இருப்பது நீ மட்டுமல்ல, நானும் தான். நானும் என்னை நற்கரணையிலே ஆலயத்தில் பூட்டிவிட்டு மக்கள் அனைவரும் அவர்களுடைய வேலைக்கு சென்று விடுகின்றார்கள். காலையில் கொஞ்ச நேரம் என்னை பார்க்கிறார்கள், மாலையில் சிறிது நேரம். பின்பு நானும் தனிமையாக இருக்கிறேன், நீ மட்டும் இல்லை. சரி, ஒன்று செய்வோம், நீயும் நானும் பேசிக்கொண்டிருப்போம் என்று அவரிடம் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த பங்கு தந்தையினுடைய அனுமதியோடு அவருடைய அறையிலே ஒரு நற்கரணை பேழையானது வைக்கப்பட்டது. அங்கே அவர்கள் இருவரும், ஆண்டவரும் இவரும் பேசிக்கொண்டே நாட்கள் உருண்டோடின. சில ஆண்டுகள் கடந்த பிறகு பெண் கேட்ட அந்த அலெக்சாண்ட்ரினா பெண் கேட்கின்றாள், ஆண்டவர் எவ்வளவு காலம் இப்படி இருப்பது? நான் இறந்தால் நான் உங்களிடம் வந்து விடுகிறேன், இப்படி இருப்பது நன்றாக இல்லை, நான் ஒரு பாரமாகவும் இருக்கின்றேன் குடும்பத்திற்கு என்று சொன்னபொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், சரி, இப்போ இதுவரை நீ நீர் ஆகாரத்தை பருகி கொண்டிருக்கின்ற, அதனால் உயிர் இருக்கின்றது. இனி நீ அதையும் பருகக்கூடாது. உன் வழியாக உலகிற்கு நான் ஒரு செய்தியை மீண்டும் நிரூபிக்க விரும்புகின்றேன். ஆகையினாலே நீ வாழ்வதற்கு இதுவரை நீராகாரத்தை உண்டு குடித்து கொண்டு உயிர் வாழ்கிறாய், இனி அதையும் செய்யக்கூடாது. இனி நீ உட்கொள்ள வேண்டியதெல்லாம் என்னுடைய உடல் மட்டும்தான், நற்கருணை சிறிய அப்பத்துண்டை மட்டும்தான் என்று அவரிடம் சொல்ல, அன்பார்ந்தவர்களே, அடுத்த 14 ஆண்டுகள் சிறிய நாம் அனைவரும் தினமும் உட்கொள்ளுகின்ற சிறிய அப்பத்துண்டை மட்டுமே வைத்து 14 ஆண்டுகள் அலெக்சாண்ட்ரினா என்ற பெண்மணி வாழ்ந்தார் என்பது
கதை அல்ல, வரலாறு. ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, இது என் உடல், இதை உண்டு பருகுகின்ற நிலை வாழ்வை பெறுவார்கள். வாழ்வு தருகின்ற உணவு, அது ஆன்மீக உணவு மட்டுமல்ல, உடலுக்கு சக்தியை தருகின்ற உணவு என்பதையும் என்பித்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் இன்றைய நற்செய்தியிலும் கூறுகின்றார். இப்படி தான் உணவாக இருக்கின்றேன், மக்களுக்கு உடலுக்கும் சக்தி தருகின்ற உணவாக நான் இருக்கின்றேன் என்பதை பல தருணங்களை என்பித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்க கூகுளில் தேடி பாருங்கள், யூக்கரிஸ்டிக் மிரக்கிள்ஸ் என்று தேடி பாருங்கள். எத்தனை இடங்களிலே ஆண்டவர் தன்னுடைய உடலை உண்மையான தசையாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஒரு இடத்துல, 2 இடத்துல இல்லை. அவர் விவிலியத்திலே கூறியிருக்கின்ற வார்த்தையை பல தருணங்களை என்பித்துக் கொண்டே இருக்கின்றார். ஆண்டவர் உயிர் தருகின்ற உணவு, நமக்கு உடலுக்கு சக்தி தருகின்றவர். ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் முழு நம்பிக்கை கொள்வோம், அந்த ஆண்டவரை உண்போம். அவர்தான் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு, நம் உடலுக்கு சக்தி தருகின்றவர் என்பதை உணர்ந்து சக்தி பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம். ஆமென். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா, என் இறைவா, உன் படியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமண் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார்.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை ஒரே குரலாய் புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணம் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு சகாயராஜ் மற்றும் எங்கள் மறைமாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ், அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து எங்கள் குடும்பங்களிலே இறந்தவர்கள் அனைவருக்கும் நித்தியை பாற்றி அளித்தருள உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு கற்பித்தவாறு இவ்வுலகிலே இறை அரசு மலர் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவரின் அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உடலிற்கும் ஆன்மாவிற்கும் சக்தி தருகின்ற உணவாக இருக்கின்ற இறைவன். இவருடைய விருந்திலே பங்கெடுக்க அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். Dear sisters, please come forward to distribute the Holy Communion. தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திவ்ய நற்கருணை கைகளில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. The Holy Communion will be given in the hands. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நானே
எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடார். நானே ஆணினின்று இறங்கி வந்து உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான். அவன் என்றுமே வாழ்வான். அன்னையின் அன்பு பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பீடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 3 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும், அதனைத் தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும் பேராலய மேல் கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு கொங்கணியிலும் 9 மணிக்கு மலையாளத்திலும் திருப்பலிகள் விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பீடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். இந்த பேராலயத்தில் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீதனத்திற்கும் அமைதி ஜெபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜெப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம் ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றது. Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine and that will be telecast through Jaya Plus. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 3 p.m. Mass in Tamil, at 6 p.m. Holy Rosary followed by Mass in Tamil will be offered in the lower basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi will be offered in the upper basilica. Every day at 8 a.m. Mass in Kongani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be open from 7 a.m. to 9 p.m. and the Adoration Chapel also will be open for the people from 6 a.m. to 8 p.m. You are invited to make use of the Reconciliation Adoration Church for good conversion, silent prayers and for your spiritual needs. We wish you all a pleasant and safe stay in the holy place of miracles. நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்துள்ளீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அணியின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக.
May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் ஆசிரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாடி அம்மா. இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. தாயென்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. தாயென்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் உந்தன்